அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, அல்லாஹு தாலா முஸ்லீம் சமுதாயத்தின் ஒற்றுமையை வலியுறுத்துகின்றான். நாமெல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், பிரிந்திருக்கக்கூடாது, சேர்ந்து வாழ வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா நமக்கு வலியுறுத்துகின்றான். இந்த ஒற்றுமையை வலியுறுத்தக்கூடிய ஒரு முக்கியமானதொரு வசனம் அல் குர்ஆனில் 9வது அத்தியாயத்தின் 71வது வசனம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களிடத்திலே அல் குர்ஆனுடைய மொழிபெயர்ப்புகள் இருக்குமா இருந்தால் இந்த வசனத்தை திரும்ப திரும்ப வாசித்து இதை நீங்கள் மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், வல் முஃமினூன வல் முஃமினாத்து பாதுஹும் மௌலியா பாத். மூமீனான ஆண்களும் மூமீனான பெண்களும் தங்களுக்குள் ஒருவருக்கொருவர் உற்ற சகோதரர்களாக நேசர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சகோதரத்துவம் எதன் மூலமாக உருவாகின்றது என்றால், யஅ்முரூன பில் மஅரூஃபி வயன்ஹவுன அனில் முன்கரி வயுகீமூன ஸலாத்த வயுஊன ஸகாத்த வயுத்தீஊன அல்லாஹ வரசூலஹு உலாயிக ஸயர்ஹமுஹுமுல்லாஹ். இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், முஸ்லிம்களுடைய சகோதரத்துவத்துக்கான சில அடையாளங்கள். அதில் முதலாவது என்ன? மக்களுக்கு நன்மைகளை கொண்டு ஏவ வேண்டும். இரண்டாவது, தீமைகளை விட்டு தடுக்க வேண்டும். நமது சகோதரத்துவத்துக்கான அடையாளம் அதுதான். நமக்கு மத்தியிலே என்னென்ன நன்மைகளை ஏவ வேண்டுமோ அந்த நன்மைகளை ஏவிக்கொண்டே இருக்க வேண்டும். மக்களுக்கு மத்தியில் ஏதாவது தீமைகள் நடைபெறுமாயிருந்தால் அந்த தீமைகளை அந்தந்த சந்தர்ப்பங்களிலே அவர்களுக்கு தீமை செய்கின்றவர்களை தடை செய்து கொண்டிருக்க வேண்டும். காரணம் என்ன? இந்த சகோதரத்துவக்கான அடையாளம் என்ன? அதாவது நம்முடைய ஒரு உடன் பிறந்த சகோதரன், அந்த சகோதரன் ஒரு தீமையை செய்கிறான். அந்த தீமையை செய்யும் போது நாம் பார்த்து கொண்டிருக்க முடியுமா? முடியாது. அந்த தீமையை அவருக்கு சுட்டி காட்ட வேண்டும். இந்த தீமையினை செய்யக்கூடாது என்று சுட்டி காட்ட வேண்டும். நாம் பெற்ற நம்முடைய பிள்ளை ஒரு தீமையை செய்கிறான். அந்த தீமையை நாம் பார்த்து கொண்டிருக்க முடியுமா? முடியாது. அந்த தீமையை தடுக்க வேண்டும். எப்படி நாம் பெற்ற பிள்ளை ஒரு தீமையை செய்யும் போது நாம் தடுக்க வேண்டுமோ, நமது உடம்பிறந்த சகோதரன் ஒரு தீமையை செய்யும் போது நாம் தடுக்க வேண்டுமோ, அதே போல ஒரு முஸ்லிம் சகோதரன் ஒரு தீமையை செய்தால் அந்த தீமையை தடுக்க வேண்டும். இது சகோதரத்துவத்தின் முக்கியமான அடிப்படை. அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை எப்படி தொடங்குகிறான்? வல் முஃமினூன வல் முஃமினாத்து பாதுஹும் மௌலியா பாத். மூமீனான ஆண்களும் மூமீனான பெண்களும் தங்களுக்குள் ஒருவருக்கொருவர் நேசர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள், சகோதரர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எதன் மூலம் சகோதரத்துவம்? யஅ்முரூன பில் மஅரூஃபி வயன்ஹவுன அனில் முன்கரி. நன்மைகளை கொண்டு ஏவுகின்றவர்களாக இருக்கின்றார்கள், தீமைகளை விட்டு தடுக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். சகோதரத்துவத்துக்கான அடையாளம் இதுதான். அதாவது நாம் கண்ணால பார்த்து கொண்டிருக்கும் போது இரண்டு கண்ணும் தெரியாத ஒருவர் அவர் ஒரு வழியில போய் கொண்டிருக்கிறார். அவர் போகும்போது அவருக்கு முன்னால ஒரு விஷ நாகம் வந்து கொண்டிருக்கிறது. அவருக்குத்தான் கண் தெரிவதில்லை. இப்பொழுது நம்முடைய கடமை என்ன? அவரை அது தீண்டிவிடக் கூடாது. நாம் ஓடோடி சென்று அதிலிருந்து அவரை காப்பாற்றுகிறோம். இரண்டு கண்ணும் தெரியாத ஒருவர் ஒரு வழியில் போய் கொண்டிருக்கிறார். அவர் போகின்ற வழியிலே ஒரு பால் கிணறு இருக்கின்றது. அதிலே விழுந்து விட்டால் அவர் பாதிக்கப்படுவார், சில நேரம் இறந்தும் விடுவார். இப்பொழுது நம்முடைய கடமை என்ன? அதிலே அவர் விழாமல் அவரை பாதுகாக்க வேண்டும் என்பது நம்முடைய கடமை. எப்படி ஒரு மனிதனை ஒரு விஷப்பாம்பு தீண்டுவதை நாம் காணுகின்ற போது அதிலிருந்து தடுக்கிறோமோ, எப்படி ஒரு பால் கிணற்றிலே விழுவதிலிருந்து தடுக்கிறோமோ, இதே மாதிரியாகத்தான்
நமது முஸ்லிம் சகோதரர்கள் ஏதேனும் தீமைகள் செய்வார்களா இருந்தால் அந்த தீமைகள் இருந்து அவர்களை தடுக்க வேண்டும். இந்த வசனத்திலே ஒரு முக்கியமான அம்சம் இருக்கின்றது. என்ன தெரியுமா? ஆண்களுக்கு மட்டும் சொல்லப்படவில்லை. இந்த வசனத்திலே மூமீனான ஆண்களும் மூமீனான பெண்களும் என்று பெண்களையும் அல்லாஹ் சொல்கிறான். ஆண்கள் எப்படி நன்மைகளை ஏவி தீமைகளை தடுக்கிறார்களோ அதே போல பெண்களும் இதே பணியை செய்ய வேண்டும். நன்மைகளை ஏவி தீமைகளை தடுக்கின்ற இந்த பணியை செய்ய வேண்டும். அது எப்படி என்று சொன்னா, அதாவது பெண்களுக்கு மத்தியிலே சில அவர்களுக்கு மத்தியில் உள்ள சில உறவு முறைகள் சகோதரத்துவங்கள் இருக்கின்றன. அப்படியான நேரத்தில் ஒரு வீட்டுக்கு ஒரு அந்த நம்மை சார்ந்த நம்முடைய சொந்த பந்தமோ அல்லது அவருடைய பக்கத்து வீட்டுக்காரர்களோ யாரோ வருகிறார்கள். அப்படி வந்துவிட்டால் அவர்கள் ஏதோ சொந்த பந்தம் என்ற உறவை கொண்டோ அயலவர்கள் என்ற உறவை கொண்டோ ஊர் மக்கள் என்ற உறவை கொண்டோ நம்முடைய வீட்டுக்கு வருகிறார்கள். அப்படி வீட்டுக்கு வந்து அந்த ஒரு பெண் அந்த இன்னும் ஒரு பெண் இடத்துல, அதாவது 4 பேர் 5 பேர் சேர்ந்து இருக்கிற இடத்துல ஒரு பெண் என்ன செய்கிறா, இன்னும் ஒருவரை பத்தி புறம் பேச தொடங்குறான், வாயை துறக்கிறான். அப்பதான் தொடங்குறான். தொடங்குகின்ற போது அந்த வீட்டுக்காரர் அந்த சகோதரி இருக்கிறாரே, அந்த சகோதரிக்கு ஒரு கடமை இருக்கின்றது. என்ன கடமை? தீமையை கண்டால் தடுக்கின்ற கடமை இருக்கின்றது. நன்மையை ஏவக்கூடிய இடத்தில் எப்படி ஏவுவது கடமையோ அதே போல தீமையை கண்டாலும் தடுப்பது கடமை. இப்பொழுது வந்த பெண் யாரோ ஒருவரை பற்றி புறம் பேச ஆரம்பித்து வைக்கிறார். ஆரம்பித்த உடனே அந்த வீட்டுக்காரர் என்ன சொல்ல வேண்டும்? நீங்கள் எங்களது வீட்டுக்கு வந்ததை பற்றி சந்தோஷப்படுகிறோம், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் நான் ஒன்றை உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னோடு நீங்கள் கோபித்துக் கொள்ளக்கூடாது. ஏனென்றா நீங்கள் ஒரு பாவத்தை செய்யும் போது அந்த பாவத்துக்கு நீங்கள் என்னையை சேர்த்து கொண்டு செய்வதாயிருந்தால் நான் ஒரு நாளும் அதற்கு துணை போக மாட்டேன். நீங்கள் மட்டும் ஒரு பாவத்தை செய்வதை கூட நான் பார்த்திருக்க முடியாது. அதே நேரத்திலே ஒரு பாவத்தை நீங்கள் செய்யும் போது என்னை இணைத்துக் கொண்டு ஒரு பாவத்தை செய்தால் நான் ஒருபோதும் அதை அனுமதிக்க மாட்டேன். நீங்கள் இப்போது என்ன செய்ய போகிறீர்கள் என்றால், ஒருவரை பற்றி புறம் பேசுகிறீர்கள், புறம் பேச ஆரம்பிக்கின்றீர்கள். இதை நான் காது கொடுத்து கேட்டுக்கொண்டிருந்தால் அல்லாஹ் உங்களுக்கு எந்த அளவுக்கு பாவத்தை எழுதுகிறானோ அதே அளவு பாவத்தை எனக்கும் தருகிறான். ஏனென்றா நான் உங்களுக்கு உங்களுடைய செய்தியை கேட்டு உங்களை ஆர்வமூட்டுவதற்காக அந்த செய்தியை நான் கேட்க தொடங்கினால் உங்களுக்கு கிடைக்கின்ற அதே பாவம் எனக்கும் கிடைத்துவிடும். அதனால நான் 2 காரணங்களுக்காக உங்களை தடுக்கிறேன். ஒன்று என்ன? இந்த பாவத்தை நீங்கள் செய்யக்கூடாது. உங்கள் மீது உள்ள அன்பின் காரணமாக உங்களை தடுக்கிறேன். இது ஒரு காரணம். இரண்டாவது காரணம் என்ன? இதை நீங்கள் செய்வதன் மூலமாக என்னையும் இந்த பாவத்திலே சேர்த்திக் கொள்ள போகின்றீர்கள். அதனாலேயும் நான் இதை விட்டு என்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இந்த 2 காரணங்களுக்காக உங்களை நான் தடுக்கிறேன், நீங்கள் இதை செய்யக்கூடாது என்று அந்த வீட்டுக்கு வந்த விருந்தாளிக்கு இப்படி சொல்லி தடுக்க வேண்டும். இப்படி இந்த ஊரில் இருக்கின்ற ஒவ்வொரு வீட்டிலும் இந்த நடைமுறையை கடைபிடிப்பார்களா இருந்தால் இந்த ஊரிலே புறம் பேசுகின்ற பழக்கம் இருக்கவே மாட்டாது. ஒரு பெண் வருகிறார், வந்து இன்னும் ஒரு ஆளை பற்றி கோல் சொல்லுகிறார். கோல் சொல்றதுன்ற அர்த்தம் என்ன? ஒரு செய்தி சொல்லப்படும் போது அந்த செய்திக்கு சாட்சிகள் வேண்டும். அந்த சாட்சிகள் உள்ள செய்திகளாக இருந்தாலும் கூட அது தனிநபர்களுக்கு சொல்லப்படக்கூடாது. அந்த செய்தியை நிர்வாக ரீதியாக அணுக வேண்டும். ஒரு பள்ளிவாசல் நிர்வாகம் இருக்கின்றது. அந்த நிர்வாகத்துடைய சம்பந்தப்பட்ட தலைவரோ செயலாளரோ உறுப்பினரோ யாரிடத்திலேயாவது சென்றுதான் அந்த செய்தியை அங்கே சொல்ல வேண்டும். அந்த செய்தியை அவரிடத்தில் போய் சொல்ல வேண்டும். இன்னார் இப்படி ஒரு செய்தி இப்படி செய்கிறார், இப்படி ஒரு பிழை செய்கிறார், அதுக்கு இன்ன 2 சாஹிதுகள் இருக்கின்றன, இதை நீங்க கூப்பிட்டு விசாரிச்சு அவரை நீங்க நெறிப்படுத்த வேண்டும் என்று சொல்றதுதான் முறை. அப்படி சொல்லுவதற்கு பதிலாக
சம்பந்தப்பட்ட ஆளுகிட்ட போய் கோல் சொல்லுகிறார். கோல் சொல்வதால் நடப்பது என்ன? அவர் என்ன செய்கிறார்? யாரை பத்தி கோல் சொன்னாரோ அவருக்கு 2 பேருக்கு மேல சண்டையை மூட்டி விடுகின்றார். இப்படி ஒரு செய்தியை யாராவது வந்து சொல்ல ஆரம்பித்தால் உடனடியாக என்ன சொல்ல வேண்டும்? நிறுத்துங்கள், அல்லாஹ்வுக்காக நிறுத்துங்கள், நீங்கள் கோல் சொல்லுகிறீர்கள். கோல் சொல்லுகின்ற பாவம் மிகப்பெரிய பாவம். இந்த பாவத்தை நீங்கள் செய்வதன் மூலமாக நீங்கள் மட்டும் பாவி அல்ல, இந்த பாவத்தில் என்னையும் நீங்கள் சேர்த்து கொண்டு துணையாக சேர்த்து கொண்டு செய்ய போகிறீர்கள். அதனால தயவு செய்து என்னுடைய வீட்டுக்கு வந்தால் யாரை பற்றி நீங்கள் பேசுவதா இருந்தாலும் கூட அவரை பற்றி நல்ல செய்திகள் மட்டும் பேசுங்க. நீங்க பேசுறீங்க, ஒரு ஆளை பத்தி வந்து சொல்லணுமா? அவர் ஒரு நாளைக்கு 2 ஜுஸு குர்ஆன் ஓதுறார், சொல்லுங்க. அவர் ஒரு தஹஜ்ஜுதையும் விடாம தொழுகிறார், சொல்லுங்க. அவருடைய பிள்ளைகளை ஒழுக்கமாக வளர்த்திருக்கிறார், சொல்லுங்க. இப்படி ஒருவரை பத்தி சொல்லும் போது நல்ல செய்திகள் மட்டும் எனக்கு சொல்லுங்க. எந்த விதமான தீய செய்திகளையும் யாரை பத்தியும் நீங்கள் ஒருபோதும் என்னிடத்தில் சொல்லக்கூடாது. இந்த நடைமுறையை இந்த ஊரில் இருக்கின்ற ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கின்ற பெண்கள் கடைபிடிப்பார்களாயிருந்தால் இந்த ஊரிலே கோல் சொல்லுகின்ற பழக்கம் அல்லது புறம் பேசுகின்ற பழக்கம் இருக்கவே இருக்க மாட்டாது. இந்த ஊருக்கு மாத்திரம் கிடையாது, எங்கெல்லாம் முஸ்லிம் சமுதாயங்கள் வாழுகின்றார்களோ அங்கிருக்கின்ற அத்தனை பெண்களும் இந்த நடைமுறையை கடைபிடிக்க வேண்டும். ஏனென்றா ஒரு மோமினுடைய கடமை என்ன? 9ஆம் அத்தியாயம் 71ஆம் வசனம் என்ன சொல்கிறது? மோமீனான ஆண்களும் மோமீனான பெண்களும் தங்களுக்குள் ஒருவருக்கொருவர் உற்ற சகோதரர்களாக இருக்கிறார்கள். எதன் மூலமாக? நன்மைகளை கொண்டு ஏவுகின்றவர்களாக இருக்கின்றார்கள், தீமைகளை விட்டும் தடுக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள் என்ற இந்த வசனத்தை நமது வாழ்க்கையிலே நாம் செயல்படுத்த வேண்டுமாயிருந்தால் நன்மையை ஏவுவதை கொண்டு மட்டும் செயல்படுத்த முடியாது, தீமைகளை தடுப்பதை கொண்டும் தான் செயல்படுத்த வேண்டும். அந்த தீமைகள் செய்கின்றவர்களை தடுப்பதை கொண்டும் தான் செயல்படுத்த வேண்டும். தடுப்பதற்கு நமக்கு நல்ல உரிமை இருக்கின்றது. என்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறார்கள், என்னுடைய வீட்டுக்கு வந்து எனக்கு முன்னால ஒரு சிலரை பத்தி புறம் பேச தொடங்குகின்ற நேரத்தில் அதை தடுக்கின்ற அளவுக்கு எனக்கு துணிச்சல் இல்லை என்றால் என்னை விட கோழை வேறு யாரும் இருக்க முடியாது. நான் வேறவருடைய வீட்டுக்கு போகவில்லை, என்னுடைய வீட்டுக்கு யார் வருகிறாரோ அவர் என்னிடத்தில் புறம் பேசுகிறார். புறம் பேசும்போது நான் அவரை தடுத்து நிறுத்த எனக்கு எல்லா விதமான உரிமையும் இருக்கின்றது, எல்லா விதமான அதிகாரமும் இருக்கின்றது. அதனால இதை ஆண்களும் செய்ய வேண்டும், பெண்களும் செய்ய வேண்டும். இந்த நடைமுறையை நாம் கடைபிடித்ததாக வைத்துக் கொள்ளுங்கள். ஊரிலே சண்டை சச்சரவு இருக்க மாட்டாது, ஊரிலே கோபதாபம் இருக்க மாட்டாது. ஊரில் இருக்கின்ற எல்லா மக்களும் ஒற்றுமையாக வாழ்வதற்கான ஒரு சுலபமான வழி அல்லாஹ்வுடைய திருமறை வசனம் இருக்கின்றதே, 6000க்கு மேற்பட்ட வசனங்கள். இவ்வளவு வசனங்கள்ல நான் இது ஒரே ஒரு வசனத்தை தான் சொல்கிறேன். இந்த ஒரு வசனத்தை நமது வாழ்க்கையிலே நாம் நடைமுறைப்படுத்துவோமாயிருந்தா ஒரு சமுதாயத்தை ஒற்றுமையாக்கி விடலாம். அதாவது அல் குர்ஆன் நமக்கு முழுமையான ஒரு வாழ்க்கையை காட்டித் தருகிறது. அப்படியான வாழ்க்கையை காட்டித் தருகின்ற இந்த குர்ஆனிலிருந்து நான் இப்பொழுது சொல்கின்ற இந்த ஒரு வசனத்தை நமது வாழ்க்கையிலே நாம் நடைமுறைப்படுத்தினோம் என்று சொன்னால் ஊர்ல சண்டை சச்சரவு கிடையாது, கோபதாபம் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது, எல்லோரும் சகோதரர்களாக வாழ முடியும். சகோதரர்களே, நமக்கு துணிச்சல் இருக்க வேண்டும். ஈமானுக்கு ஒரு முக்கியமான நிபந்தனை இருக்கின்றது அல்லவா? அது என்ன நிபந்தனை தெரியுமா? துணிச்சல், தைரியம். ஈமானுக்குரிய முக்கியமான நிபந்தனை என்ன? தைரியம். உண்மையை பேசுவதற்கு ஏன் பயப்பட வேண்டும்? சத்தியத்தை சொல்வதற்கு ஏன் பயப்பட வேண்டும்? எனக்கு முன்னால் வருகின்றவருக்கு முன்னால அவர் பேசுகின்ற புறம் பேசுவதை தடுத்து நிறுத்துவதற்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கின்றது. ஏன் நீ பேசக்கூடாது? அதையும் தாண்டி அவர் பேசுவாரா இருந்தா இறங்கு, வெளியே, வீட்டை விட்டு வெளியே இறங்கு சொல்ல முடியுமா? இல்லையா? ஆனால்
199.99 பேர் அப்படி நடந்து கொள்ள மாட்டார்கள். நாம சொன்ன உடனடியாக கேட்டுக்கொள்வார்கள். அதனால நம்முடைய வாழ்க்கையில நாம் நடைமுறைப்படுத்த வேண்டிய முக்கியமான ஒரு அம்சம் இதுதான். அதனால துணிச்சலாக நாம் அதை செய்ய வேண்டும். நமது சகோதரத்துவத்தை நாம் பாதுகாக்க வேண்டுமாயிருந்தால் அடுத்த சகோதரனை பற்றி நாம் எப்படி கருத வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். துன்னு பில் முஃமினீன கைரா, மூமின்களை பற்றி நீங்கள் நல்ல அபிப்பிராயம் கொள்ளுங்கள். யாரை பற்றியும் நல்ல அபிப்பிராயம் கொள்ளுங்கள். அடுத்தவரை பற்றி தீய அபிப்பிராயம், கெட்ட அபிப்பிராயங்கள் ஒருபோதும் வைக்க வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள். அதனால எந்த ஒரு சகோதரனாக இருந்தாலும் கூட அந்த சகோதரன் மீது நாம் நல்ல அபிப்பிராயம் கொள்ள வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும்.